ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தூத்துக்குடி முத்துகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் 28 வயதான ஸ்னோவின். இவர் மீது கடந்த 2019ஆம் ஆண்டு திருநங்கை உயிரிழந்த வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தூத்துக்குடி வடபாகம் காவல் நிலையத்தில் ரவுடிகள் லிஸ்டில் இவரது பெயர் உள்ளது. இவரது நண்பர் தூத்துக்குடி பூபாலராயர்புரத்தை சேர்ந்த 28 வயதான சூசை ரவி. இவர் மீதும் ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர்கள் இருவரும் கடந்த 13ஆம் தேதி இரவு தூத்துக்குடி தாளமுத்து நகர் மேட்டுப்பட்டி கடற்கரை பகுதியில் அமர்ந்து மது அருந்தினர். இந்நிலையில் அங்கு வந்த லூர்தமால்புரத்தை சேர்ந்த ரவுடி 25 வயதான சந்தனராஜ் என்ற பாண்டி, மேட்டுப்பட்டியை சேர்ந்த 25 வயதான கருப்பன் முத்துக்குமார் ஆகியோர் அவர்களது நண்பர்கள் சிலருடன் அமர்ந்து அதே பகுதியில் மது அருந்தினர். அருகருகே அமர்ந்து மது அருந்திய போது அவர்களுக்குள் பொட்டலம் கைமாற்றும் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இரண்டு தரப்பு ரவுடிகளும் போதையில் இருந்ததால் ஒரு கட்டத்தில் வாக்குவாதமாக மாறி பழைய சம்பவங்களில் ஒருவரை ஒருவர் போலீசிடம் காட்டி கொடுத்தது அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த ரவுடி சந்தனராஜ் தரப்பு மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தால் சூசையை போட்டுள்ளனர். அதை தடுக்க முயன்ற ஸ்னோவினையும் சரமாரியாக பொருளால் குத்தியுள்ளனர். இதில் நிலைகுலைந்து இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து பைக்கில் தப்பி சென்றது. சம்பவத்தை கண்டு அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பி சுனில், இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சரிந்து கிடந்த ஸ்னோவின் மற்றும் சூசை ஆகிய இருவரையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை நடத்திய டாக்டர்கள் ஸ்னோவின் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பலத்த காயமடைந்த சூசைக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தாளமுத்து நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து சந்தனராஜ், முத்துக்குமார், இசக்கிமுத்து, ஆதி கார்த்திகேயன் ஆகிய 4 பேரை 15ஆம் தேதி கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேட்டுப்பட்டி பகுதி பெண்கள் கூறுகையில், தூத்துக்குடியில் தாளமுத்து நகர், மேட்டுப்பட்டி, மொட்டை கோபுரம் ஆகிய பகுதிகள் கடத்தல் புள்ளிகளின் முகாமாகவும் போதைப் பொருள்களின் புகலிடமாகவும் உள்ளது. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இங்கிருந்து கடத்தப்படும் போதைப் பொருட்களை மரைன் போலீசார், கியூ பிரிவு போலீசார் மட்டுமே அவ்வப்போது பிடித்து கணக்கு காட்டி வருகின்றனர். ஆனால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய லோக்கல் போலீசார் ஒவ்வொரு சம்பவமும் நடந்து முடிந்த பிறகுதான் தீவிரம் காட்டுகின்றனர். இதனால்தான் இப்பகுதியில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல்வேறு கிரைம் வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சந்தனராஜை போலீசார் ஏற்கனவே தேடி வந்தனர். ஆனால் அவன் போலீசிடம் சிக்காமல் பதுங்கியிருந்து தூத்துக்குடிக்கு உள்ளேயே சுற்றி திரிந்து வந்துள்ளான். அதன் விளைவாகத்தான் இந்த கொலை சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. போலீஸ் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் அடுத்தடுத்து நிறைய கொலைகள் விழும் என வேதனை தெரிவித்தனர். போதையில் ரவுடி கும்பலுக்குள் ஏற்பட்ட மோதலில் ரவுடி ஒருவரின் கணக்கை தீர்த்திருப்பது தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.